ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோன்னு சும்மா பேருக்கு மட்டும் சொல்லிங்க, வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம 4.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் லிஃப்டெல்லாம் வச்சு ஹைரூப் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோம். எலிவேஷனே பாருங்கள் எந்த அளவுக்கு கான்டெம்பரரி லுக்கில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வீடு வீட்டோட இன்டூக்ஸ் வேற லெவலில் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்க்கிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போயருக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த இடத்துல வெல்கமிங்காக வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புத்த ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை ஹைரூ ஸ்ட்ரக்சரலாக பிளான் பண்ணி 10 அடிக்கு ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் இருக்குது. அப்போ டிவி யூனிட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் தனியாக ஒரு பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமோட டோரே வேற லெவலில் இருக்குது. அப்போ உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு டிஸ்பிளே யூனிட் இருக்குது. ஆத்தங்குடி டெயில் ஒர்க், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. அது போக அங்கேயும் ஆத்தங்குடி டெயில் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான தனி ஸ்டோர் ரூம் இருக்கு. இந்த வீட்டில் லிஃப்ட் இருக்குங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு. மொத்தம் இந்த வீட்டில் 3 பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் 11x16 மாஸ்டர் பெட்ரூம். லென்த்தான ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட வார்ட்ரோப், ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட்டர் இருக்குங்க. சீலிங்ல ஃபால் சீலிங் இருக்கு. அது போக வால் ஸ்டிக்கர்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 16x16 அளவில் கிங் சைஸ் பெட்ரூம், உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அழகான ஃபால் சீலிங் இருக்கு. 16 அடிக்குமே ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ். அங்கேயும் விண்டோ சீட்டர்லாம் இருக்கு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லிவிங் ஏரியா இருக்கு. வீட்டோட 3வது பெட்ரூம் 10x20 அளவில் லென்த் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. அங்க வந்து ஒரு புக் ஷெல்ஃப் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்ல ஹிட்டனா ஒரு வாக்கின் வார்ட்ரோப். அது போக கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ண அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அது போக அந்த பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குங்க. இவ்வளவு வேலைப்பாடுகளோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் கட்டியிருக்காங்க. எங்க கட்டியிருக்காங்க, என்ன விலை கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க முதல்ல இது நம்ம வீடு சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 4.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடா ஹைரூப் ஸ்ட்ரக்சர் லிஃப்ட்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் கான்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கும். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்க்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லோப்டு வால்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு எஸ்தட்டிக்கான லுக்கில் மாற்றிருக்கு. அதே இடத்துல நமக்கு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கில் வந்து டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் நிறைய இடத்துல அந்த ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஃப்ரண்ட் சைடில் ஜாலி ஒர்க் மாதிரியான டிசைன்ஸ் வந்து CNC கட் ஒர்க்லேயே வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கும் சூப்பரான எலிவேஷன் டிசைன் ஒர்க்லாம் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பிளான்ட் பார்ட்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்ச் மாதிரியான டிசைன் கொடுத்து அது வழியில் வீட்டோட மெயின் கேட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆர்ச்சுக்குள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸோட வீட்டோட கேட் வந்து உட்டன் லுக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 16x23 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு. தாராளமாக 2 பெரிய XUV கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்குது. அது போக நமக்கு 2 வீலர்ஸ்லாம் நிறுத்துற அளவுக்கு வீட்டை சுற்றி நிறைய செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங் டேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த பார்க்கிங் டேல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்லேயே நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான வால் டேல்ஸும் வந்து பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இடையில இந்த மாதிரியான ஸ்டீல் பீடிங் டிசைன்ஸும் இருக்குது. சீலிங்லலாம் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்து உட்டன் லுக்கில் இருக்குது. அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸுக்குலாம் இந்த மாதிரியான வேவி பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு பிக் பால் டிசைன் மாதிரியான டோனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்ல ஒரு பெரிய தாராளமாக செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 வீலர்ஸ்லாம் இங்கே நிறுத்திக்கலாம். இல்லை நீங்கள் பிளான்ட் பார்ட்ஸ்லாம் வச்சு சின்ன ஒரு கார்டன் சைஸ் செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல தாராளமாகவே அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல நமக்கு அவுட்டரில் கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு EB மீட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பார்க்க முடியும் செட்பேக் ஸ்பேஸு. இதே மாதிரி வீட்டோட ரைட் சைடில் பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி அதை விட பெரிய செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் அவுட் சைடில் ஒரு காமன் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு PVC டோர் கொடுத்து 6x8 அளவில் இந்தியன் ஸ்டைலில் இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் ஒர்க்கும் டெயில் ஒர்க்கும் இருக்குங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து ஒரு சிங்கிள் பேனல் டோராக சூப்பரான டிசைன் ஒர்க்கோட எலகண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஹேண்டில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. உள்ளே வந்தோம்னா ஒரு ஃபோயர் ஏரியாங்க. ஃபோயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒரு வேவி பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியாவுக்கு நல்ல லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸின டெயில் ஒர்க் ஒரு டிசைனோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோயருக்குள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல ஒரு வெல்கமிங் கொடுக்குற மாதிரியான ஒரு டிஸ்பிளே யூனிட் கொடுத்து மிரர் செட்டப்போட புத்த ஸ்டாச்சுவோட டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஃபோயர்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா 17x17 அளவில் அமைஞ்சிருக்கு. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கிளாஸியான ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஹைரூப் ஸ்ட்ரக்சர் தான். 20 அடிக்கு ஒரு பெரிய ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி 10 அடிக்கு ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டை தொங்க விட்டு மேலே ஃபுல்லாமே உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சைடு வால் ஃபுல்லாமே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ
8க்கு 8 அளவில் 2 கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு நல்ல தாராளமான ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட், இந்த லிவிங் ஏரியாவோட மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. யூனிட்டை பார்க்கும் போதே தெரியும், நல்ல ஒரு மாடர்னான லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ட்ராக் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ்டு லைட்லாம் கொடுத்து டிவி யூனிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைட் செட்டப்போட பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டோட டிசைனை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே பொருளாக வச்சுக்கிற மாதிரியான டிஸ்பிளே யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பெரிய டிவி மாட்டிக்கிற மாதிரியான டிவி பேனல் செட்டப் இருக்குது. ரைட் சைடில் கிளாஸ் ஒர்க்கோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் லிஃப்ட் இருக்குங்க, இந்த இடத்துல தான் அந்த லிஃப்ட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமோட டோரோட டிசைனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு லூவர் பேனல் மாதிரியான கிளாஸ் ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான பெல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான டோரு. உள்ளே வந்தோம்னா கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூமு. உள்ளுக்குள்ளே சூப்பரான டிசைனில் ஆத்தங்குடி டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜா ரூமோட அளவு வந்து 5க்கு 5ங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான கோல்டன் தீமில் வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது சூப்பரான டிசைனில் ஃபால்சிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. வித் ஹேங்கிங் லைட்டோட பார்த்தீங்கன்னா பூஜா ரூமோட டிசைனே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தரலாம். கிச்சன் கம் டைனிங், வீட்டோட பெட்ரூம்ஸ், இந்த மாதிரி ஓப்பனிங்லேருந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிற ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தெரியும். இந்த பூஜா ரூமோட டோரு, பெட்ரூமோட டோரு, நம்ம ஃபோயர்லேருந்து லிவிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸு, விண்டோ சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கு, அதே மாதிரி நம்ம லிவிங் ஏரியாலேருந்து டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த இடத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது 11க்கு 21 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங். உள்ளே என்டர் ஆகும்போது தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கிச்சன் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபால்சிங் ஒர்க் இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிசைன்லாம் இல்லாமல் வித்தியாசமான டிசைனில் வந்து ஃபால்சிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு கான்டெம்பரரி லுக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிசைனாக தான் இருக்குது. டைனிங் ஏரியாவில் நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கார்னரில் நமக்கு ஒரு கோல்டு பிளேட்டர்லேயே செஞ்ச மாதிரியான ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிரர் செட்டப் வித் லைட்டிங் ஒர்க்கோட ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, கிரானைட் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் பேஷனை வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே யூட்டிலிட்டிக்கான ரூமும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரேஜுக்கான ரூம், யூட்டிலிட்டி ரூம் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஃபுல்லாமே இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனில் வந்து வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், நம்ம நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே கொண்டு போயிருக்கிறாங்க டிசைனை. இதில் வந்து நமக்கு ஷோபீஸஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் கிளாஸஸ்லாம் வச்சுக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒயின் பாட்டிலாம் எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்கும். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டில் ஃபால்சிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் ஏரியாவில் இந்த மாதிரியான விக்கர் பேஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, காமிக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லோ ட்ரே, கட்லரி யூனிட், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. கவுண்டர்லாம் நமக்கு கிரானைட்டில் இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சிங்க்லாம் பொறுத்து 2 டேப் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷனு. இந்த டேப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே யார் வராங்க அப்படிங்கிறது கேட்லாம் வியூ பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஜன்னலும் இருக்குது. அது போக நமக்கு ஸ்டோரேஜுக்கு இந்த மாதிரியான வால் யூனிட் இருக்குது. இங்கே சிம்னி வந்துடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வால் யூனிட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஃபினிஷிங்கில். ஓப்பன் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங் ஒர்க்கோட. மேலே வரக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே லாஃப்ட் போர்ட்ஸுமே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேங்க்ரி யூனிட் மாதிரியான ஒரு டால் யூனிட் செட்டப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பார்த்தலாம். இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு மார்பனேட் லுக்கில் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16, 11க்கு 21, 17க்கு 17, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க.
இந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டர்வெக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸிங் மிரரோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், அது பக்கத்தில் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அது பக்கத்துலேயே ஒரு விண்டோ சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா காட் போட்டுட்டு சோஃபா அந்த மாதிரி சேர்லாம் போட தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே காட்டில் உட்காரவங்க கூட பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்டர்வெக்ஸ் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி, 2 இடத்துல கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்களும் பொறுத்திருக்கிறாங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வழக்கு இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான தீமில் வந்து இவங்க லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. நல்லா ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 6க்கு 10ங்கிற அளவில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போது ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டு மிரர் செட்டப்போட ரெடி பண்ணி, இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா மாதிரி பிளான் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து க்ளாசெட்டு ஃப்ளஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து வெட் ஏரியா மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்துல ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் ஷவரு, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரவேர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்கி டெல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டெல்ஸ் வந்து பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸோட தீமுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம லிஃப்ட் வழியாக வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். லிஃப்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த மாதிரியான வைடான ஸ்டார் கேஸுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா வைடாக பிளான் பண்ணி கிரனைட் டெய்ல் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டஃப் அண்ட் கிளாஸ் உட்டன் காம்பினேஷனில் இருக்குது. அப்போவே நமக்கு மேலே ஏறி போகும்போது நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான ப்ரொஃபைல் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹரிசான்டல் டைப்பில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் விண்டோ. அது போக இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவில் வந்து வால் ஸ்டிக்கர்ஸுமே ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனு, அது போக வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ஒர்க் பண்ணி வந்து கபோர்ட் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிஃப்ட் வழியாக வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிடலாம். லிஃப்ட் வந்து லிவிங் ஏரியாலே இருக்குது. தாராளமாக ஒரு 4 பேர் போகிற மாதிரி இந்த லிஃப்ட்டை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களை சந்திக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளேயுமே இன்டர்வெக்ஸ்லாம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையாக கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பாட்டெல்லாம் பாடுது. மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் டைப் லாபி இருக்குது. இந்த இடத்துல ஒரு லிவிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வீட்டோட 2வது பெட்ரூம் 3வது பெட்ரூம்லாம் இருக்குது. ஸ்பேஸோட சீலிங்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனு ஒயிட்டு சாண்டில் இந்த மாதிரியான தீமில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட டிசைன்ஸ் மட்டும் வேறு மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியாவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். 10 அடிக்கு இருக்கக்கூடிய இந்த ஹேங்கிங் லைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ்அப்பில் இங்கேருந்து நீங்கள் அழகாக வியூ பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்ரூம் ஒன்று இருக்குது. அது போக அந்த பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். அது வந்து 11க்கு 21ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இது வந்து 17க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். ஸ்கொயரான ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் இன்டர்வெக்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. ட்ராக் லைட்டு, ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவின்னு கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் சோஃபேஸ் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா அது நல்லா ஹைலைட் ஆகி தெரிகிற மாதிரியான லைட்டிங் ஒர்க்ஸும் இருக்குது. இந்த சைடு 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. விண்டோ சீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தோட டிசைனும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 6க்கு 8ங்க. இங்கே நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். சாண்டோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதமும் நல்லா இருக்குது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைனும் நல்லா இருக்குது. எல்லாமே ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸாகவும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த லிவிங் ஸ்பேஸ் 10க்கு 10ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதை கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்க்கு ரீச் ஆவீங்க. இது வந்து 11க்கு 21ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய, இதுவும் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவினிட்டுக்கான செட்டப் ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இந்த சைடு திருப்பிட்டிங்கன்னா புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷனோட ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி யூனிட்டு, கம்ப்யூட்டர் டேபிளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. ஒரு ஹிட்டனான வாக்கின் வார்ட்ரோப், அதிலே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமு. டாய்லெட் கம் பாத்ரூமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்டில் செப்பரேட் பண்ணி ஜக்கூசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி இருக்குது. முதல்ல வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த வார்ட்ரோப் ஸ்பேஸை பார்த்துடலாங்க.
உள்ளே வந்தோம்னா 5க்கு 15ங்கிற அளவில் ஒரு பெரிய லென்த்தான வாக்கின் வார்ட்ரோப் ஸ்பேஸு, இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வார்ட்ரோப் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய பொருளை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இந்த பெட்ரூம்லேயே உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணி இங்கேயும் உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது வழியாக இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்குள்ளே ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4க்கு 15ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஏரியாக்கான ஸ்பேஸு. இங்கேயும் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி அந்த இடத்துல வெட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. வெட் ஏரியாவில் நமக்கு ஒரு ஜக்கூசி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஷவர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸோட அளவு வந்து 6க்கு 11ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் யூனிட்டு, ஒரு ரெயின் ஷவர் மாதிரியான ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஷவரும் இருக்குது. எல்லா இடத்துலையும் டெயில் ஒர்க்லாம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ட்ரைனர்லாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜக்கூசி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாடி ஜெட்லாம் உள்ள நமக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அது ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். இந்த பெட்ரூம் வழியாக போகிற மாதிரி அந்த ஃப்ரண்ட் பால்கனி வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனியாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஃபுல்லாமே யூனிக்கான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியும். யூனிக்கான ஒரு ஹேங்கிங் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த சைடு வந்து சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க்ஸுமே இருக்குது. அந்த ஸ்லோப்புடு வால் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் அப்பில் தெரியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ரண்ட் பால்கனியோட அளவு வந்து 9க்கு 15ங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட டெரஸ் போய் டெரஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரக்குதான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வழியாக தான் நம்ம போகணும். ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போய் அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தரலாம். நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து அப்படியே நம்ம டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக இந்த மாதிரியான ஒரு கிரில் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூல் அண்ட் டெயில் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மேலே வாட்டர் டேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. செம்மையாக டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கட்டிக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. கோயம்புத்தூரில் தடாகம் ரோடுங்க, சாய்பாபா காலனி எல்லாம் தாண்டி வரீங்கன்னா இடையரப்பாளையம், டிவிஎஸ் நகர், அதை தாண்டி வந்து கேஞ்சி புதூரில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த வீடு வந்து கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட வந்து 2,05,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியமான வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.